அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 23, 2026. இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை. அன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். மாசி மாதம் கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகைனாலே முருகனுக்கு. மாசி கிருத்திகை பொதுவாக இந்த முருக பக்தர்களுக்கு காவடி எடுத்து போகிறதுக்கு ஒரு மிக முக்கியமான நாள். நிறைய ஊர்லேருந்து காவடி எடுத்துகிட்டு போவாங்க அந்த நாளில் தான். அதுலேயும் குறிப்பாக இந்த முறை சஷ்டியும் சேர்ந்து வருது. இதை விட முருகனுக்கு வேறொரு நல்ல தருணம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது. முருகனை பிரார்த்திப்பதற்கு எதுக்காக பிரார்த்திக்கணும், என்ன பிரார்த்திக்கணும் அப்படின்னா, எதுக்காகன்றது முதல்ல சொல்லிடுறேன். நம்ம நாட்டை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து ஆண்டு வந்தாலும் அவர்களுக்கும் மேலாக நீதிமன்றம் என்கின்ற ஒரு விஷயம் நிறுவப்பட்டுள்ளது. காரணம், அவர்கள் தவறித்தாலும் நீதியின் ஆட்சி தான் நடக்கின்றது, நீதி பரிபாலனம் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அப்போ நீதியின் ஆட்சி தான் நடைபெறுகின்றது என்கின்ற ஒரு உண்மையை இந்த சட்டத்தை வகுத்தவர்கள் உணர்ந்ததால் தான் நீதியை வந்து மேலே வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும். இந்துக்களுடைய நீண்ட நெடிய நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கையை வந்து சரிபார்த்து மாண்புமிகு நீதியரசர் திரு GR சுவாமிநாதன் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல தீர்ப்பை அவர் ஒன் சைடாக இல்லாமல் நியாயம் என்னவோ அதை தீர்ப்பாக கொடுத்தார். தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு, கார்த்திகை தீபத்தொன்னில் தீபம் ஏற்றுங்கன்ட்டு. ஆனால் துரதிருஷ்டவசமாக இங்கே எல்லாமே அரசியலாக்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் எங்கே இந்துக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அவர்கள் சார்பாக நாம் செய்தால் நமக்கு பிற மதத்தினர் வாக்குகள் வராமல் போய்விடுமோ அப்படின்னு பயந்து தீபம் ஏற்றும் நிகழ்ச்சியை ஏதோ ஒரு நொண்டி சாக்குகள் சொல்லி தற்போதைய ஆட்சியாளர்கள் தடுத்து விட்டார்கள். அந்த வகையில் அந்த இடத்துல தீபம் ஏற்றணும். அது நம்முடைய பிறப்புரிமைன்னு நம்ம சொல்லலாம். யாரையும் புண்படுத்துறதுக்காக இல்லை. உன் மதம் சிறந்தது வழிபாடு, என் மதம் சிறந்தது வழிபட வழிவீடு அப்படின்னு நாம ஒரு பெரும்பான்மை சமுதாயம் நாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் கேட்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம். இது தவறான விஷயம். இங்கே பெரும்பான்மை சிறுபான்மை என்ற விஷயத்தெலாம் ஓரம் போட்டு தூக்கி போட்டுட்டு இந்தியர்களாக நாம் வந்து நிறைய மாற்றி சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் உள்ளது. நம் நாடு, அவரவர் மதம், அவரவர் இலக்கு என்கின்ற விஷயத்தில் எல்லாம் நாம் தெளிவாக இருக்கணும். அது அட் த சேம் டைம் நம்ம பிற மதத்தினுடைய விஷயங்களை நுழைக்கக்கூடாது. ஸோ அந்த வகையில் இது வந்து பிற மதத்தினரும் இதில் புரிஞ்சுக்கிட்டு இது இந்துக்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். இது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. எல்லோருமே அந்த நிகழ்வு நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹிந்துக்கள், நான் இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவலையோ சொல்லலை, இந்துக்கள் அனைவருமே பிப்ரவரி 23 தயவுசெய்து கந்த சஷ்டி படிங்க. அது நிச்சயமாக அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு வலிமை அதிகம். ஸோ நம்மளுடைய நோக்கம் நிறைவேறும். அதை தொடர்ந்து பிப்ரவரி 23 கந்த சஷ்டி படிப்போம். ரொம்ப நல்ல நாள். மாசி, கிருத்திகை, சஷ்டி மூன்றும் கலந்து வரக்கூடிய இந்த நல்ல நாளில் எல்லோருமே கந்த சஷ்டி பாராயணம் செய்வோம்.